ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அனாமிகா வந்து ஒரு பிளான் போட்டு அவங்களா வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா வாமிட் வர மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி போய் வாமிட் எடுத்து அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து அதில் செக் பண்ண மாதிரி எல்லாம் செக் பண்ணி அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறாங்க. எல்லாரும் இந்த விஷயத்தை நம்பிடுறாங்க. உடனே விஜய் பார்த்திங்க அப்படின்னா அனாமிகா கிட்ட வந்துட்டு ஒரு குழந்தை அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் புரட்டி போட்டுறதுல இனிமேல் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அனாமிகா, என்னோட குழந்தைய வந்து நீ வயிற்றுல சுமந்துட்டுருக்க, இனிமேல் நான் எந்த விதமாகவும் ஹார்ஷாக அவன்கிட்ட நடந்துக்க மாட்டேன், என் அம்மா கிட்டே இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் குழந்தை நினச்சாலும் நினைக்கும், உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேளு அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனாமிகா கிட்ட சொல்லுவாங்க. உடனே அனாமிகா பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே விஜய் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் நினைப்பாங்க. அனாமிகா பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை, ஆனால் விஜய் கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லியிருப்பாங்க. அனாமிகா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா விஜய் மனசு மாறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம திரும்ப ப்ரெக்னென்ட் ஆயிடணும், விஜய் மனசில் இடம் பிடிச்சி இங்கே இருந்துடணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஸோ அனாமிகாவோட பிளான் நடக்குமா, இல்லை அனாமிகா பொய் சொன்ன விஷயத்தை பிரபா சீக்கிரமே கண்டுபிடிச்சி விஜய்கிட்ட சொல்லிடுவாங்களா, அதுக்கப்புறம் அனாமிகாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.